வாழ்க வளமுடன். சங்கரன்கோயிலில் உள்ள சங்கர நாயனார் கோயிலில் நடந்த பிரதோஷத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன். சாமியை கும்பிடுங்க. அம்பாளும் சுவாமியும் உங்களுக்கு எல்லா வளங்களும் நலங்களும் அருளட்டும். பிரதோஷம் அப்படின்னா என்ன? பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திரையோதசி திசிகளில் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவபெருமானை வழிபட உகந்ததாக சொல்லப்படுகின்ற மிகச்சிறந்த காலமாகும். இந்த நேரத்தில் நந்திதேவர் மற்றும் சிவபெருமானை வழிபட தேவர்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கி வருவார்களாம். இந்த நேரத்தில் நாமும் சிவபெருமானை வழிபட நம்முடைய தோஷங்கள், கடன் மற்றும் வறுமை நீங்கி மனதில் அமைதியும் வாழ்வில் சுபிட்சமும் உண்டாகும். சனிக்கிழமைகளில் வரும் சனி பிரதோஷம் மிகச்சிறந்த பிரதோஷமாக கருதப்படுகின்றது. இதை மகா பிரதோஷம் என்றும் சொல்கிறார்கள். இது மிக விசேஷமான பிரதோஷமாகும். எல்லா பிரதோஷமுமே விசேஷமானது தான், ஆனால் சனி பிரதோஷம் மிக மிக விசேஷமானது. இந்த பிரதோஷ காலத்தில் சிவனை சென்று வழிபட்டு நந்திதேவர் மற்றும் சிவபெருமானை வில்வ இலை மற்றும் அபிஷேக பொருட்கள் கொண்டு நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வு சிறக்கும், தொழில் மேம்படும், குழந்தை பிறக்கும், தம்பதிகளுக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். 12 ஆண்டுகள் தொடர்ந்து நாம் பிரதோஷ விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் நமக்கு சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பிரதோஷ காலத்தில் சிவாய நமக மற்றும் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை நாம் உச்சரித்து கொண்டே வழிபட வேண்டும் என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. நந்தி பெருமான் மற்றும் சிவபெருமானை வழிபடுங்கள். வாழ்வில் நலம் பல உண்டாகும். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.